இவருடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த போல எந்த நடிகரும் கிடையாது அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு ராஜன் அவர்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பார்க்க முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. இங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே எல்லாருக்கும் பிடிக்காம போறதுக்கு காரணம் ஒண்ணு, அவங்களுடைய வளர்ச்சி. அவருடைய வளர்ச்சியை பார்த்து இவங்க அந்த போராமையில பொங்குறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அவருடைய குண அதிசயங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன் போராமையில பொங்குறாங்கல்ல, அவங்களே பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் நல்லவங்க தான் சொல்லுவாங்க. அவ்வளவு அற்புத குண அதிசயங்களை கொண்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாருக்கும் உதவி பண்றாரு அதனால கிடையாது. அவருடைய குணம் பிளட்லயே ஊறியதான். அதாவது நீங்க ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு போறாங்கன்னா அவங்கள வெளியில வந்து வாசல் வரைக்கும் வந்து வரவேற்பாராம். அதுக்கப்புறம் அவங்க போகக்குள்ள அவங்க வாசல் வரைக்கும் வந்து கார்ல உட்கார வச்சு கதவை சாத்திட்டு நீங்க எங்க கெஸ்ட் சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாராம். இந்த குணம் யாருக்குங்க வரும் நீங்க சொல்லுங்க. சரி, ஓகே, அவர் அப்படியே நடிக்கிறாரே இருக்கட்டும், ஏங்க அவர் நடிக்கணும்? அவர் புகழின் உச்சத்துல இருக்காரு. அவர் உங்ககிட்ட நடிக்கிறதுக்கு எதுக்குங்க நடிக்கணும்? அவருடைய குணம் அந்த பிளட்லயே இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவருடைய குணாதிசயம் ஒண்ணு சொல்லணும்னாக்கா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாதுங்க. இப்போ நம்ம பிஸ்மி குரூப் அவங்க பாத்தீங்கன்னா தலைவராக எப்போதும் தப்பாவே பேசுவாங்க இல்லைங்களா? நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க இப்போ அந்தணன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் எல்லாருக்கும் தெரியும், தலைவருடைய குரு, ஏன் கமலஹாசனுடைய குருவும் கூட. அவருக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை இருந்தது எல்லாருக்கும் தெரியும். அதே கே பாலச்சந்தருடைய மகள் ஏதோ விசேஷம், அவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட அவங்க இன்விடேஷன் வைக்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. 12 மணின்னு வச்சுக்கல உதாரணத்துக்கு. அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 11:50 வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்காராம். அவர் எங்க நிக்கணும்? அவர் வந்து நின்று வரவேற்று அவங்க கிட்ட இன்னும் உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு எல்லாம் உபசரிச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்கள வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வச்சிருக்காரு. இது தலைவரின் குணம். அவரு நம்ம தலைவரை பத்தி நிறைய பேசியிருக்காரு. பிஸ்மி குரூப்ஸ் நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களே பாருங்க தலைவருடைய குணத்தை எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க. மற்ற நடிகருடைய ரசிகர்கள் புரிஞ்சுக்குங்க. அவர் ஒன்றும் உங்க வீட்டுல வந்து அதை கொடு இது கொடு, இல்ல கொள்ளை அடிக்கிறது, இல்ல யாருக்காவது துரோகம் பண்றது அப்படிலாம் கிடையாது. அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, அவர் சம்பாதிக்கிறாரு. அதை பத்தி ஏன் நீங்க பொச்சிரிப்பு போறாம பண்றீங்க? உங்களுக்கு என்னங்க வேணும்? அவர் உங்களால ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க. தேவையில்லாம அவரை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு அவரை போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு எங்களையும் அதை பத்தி பேச வைக்கிறீங்க. நீங்க பேசாம இருந்தீங்கன்னா எங்க தலைவரை பத்தி நாங்க பாசிட்டிவா பேசிட்டு போயிட்டே இருப்போம். உங்களை பத்தி பேசணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை. எங்க தலைவருக்கும் அது பிடிக்காதுங்க, மத்தவங்களை தப்பா பேசணும். விஜய் ரசிகர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அவர் தான் சொன்னாரு, நீங்க வாங்க, நீங்க வந்து என் பட்டம் என்ன எல்லாத்தையும் நீங்க நம்பர் 1 நீங்களே வாங்க, நாங்க உட்காந்துக்கிட்டு உங்களை ரசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளோ அற்புதமான ஒரு மனிதர். இப்ப கூட என்ன சொல்றாரு, அதாவது நீங்க உண்மையா உழைச்சி மேல வாங்க, பொய்யான தகவலை கொடுத்து இது பண்ணாதீங்க, ஃப்ராடு தானே பண்ணாதீங்க. அவருக்கு பிடிக்காது, பொய் சொல்றது அவருக்கு பிடிக்காது, அதுதான் உண்மை. ஓகேங்களா? அதனால அவர் என்ன வேணா பேசலாம். ஆனா அவர் பேசுறது வரைக்கும் காக்கா கழு கதை, நான் சொன்னது தப்புதான், அவரை நான் என்னுடைய எதிரியா நினைச்சா அது எனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொன்னார்ல. இதுக்கப்புறம் என்னங்க சொல்லணும்? அவர் என்ன விஜய் காலில் வந்து விழணுமா? சொல்லுங்க. சும்மா அவரை பிடிச்சி தூங்கிட்டு இருக்கீங்க. அவர் தான் சாரி கேட்டாரு, விழா முடிஞ்சு போன பிறகும் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பேசுறாரு. அந்த மனிதரை பத்தி நீங்க புரிஞ்சுக்க முடியல, திருப்பும் அவரை பத்தி பேசிக்கிட்டு இன்னமும் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்லணும் உங்களுக்கு? சொல்லுங்க. அவர் தான் சாரி கேட்டாரு, நான் தான் போட்டி. அதே மாதிரி விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு, அவருக்கு அவர் தான் போட்டி. அப்புறம் ஏங்க நீங்க போட்டியா நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்கிறாரு. உங்களுக்கு இதுக்கு மேல என்னங்க அவர் பேசணும், என்னங்க கேட்கணும்? நீங்க யாரு உண்மையா விஜய் ரசிகர்கள் சொல்லுங்க, வேற என்ன பண்ணணும் அவர் சொல்லுங்க. அவரு பாட்டுன்னு அவருடைய திறமைய அவர் நடிப்புல காட்டிட்டு போய்கிட்டே இருக்காரு. அவ்வளவுதான். அவருக்கு வருமானம் வருது, அவர் போயிட்டு இருக்காரு. யாருடைய மனதையும் அவரு புண்படுத்தவில்லை. குறிப்பா அதை புரிஞ்சுக்கணும். ஓகே நண்பர்களே, சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை போல எந்த நடிகரும் கிடையாது அப்படின்னு நம்ம ராஜன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நான் சொல்லுங்க, ராஜன் அவர்கள் தயாரிப்பாளர் சங்க தலைவர். அவரு இப்போ அவருடைய வீடியோ கிளிப் உங்களுக்கு. ரஜினி சார் எல்லாம் உணர்ந்து நடக்கிறார், எளிமையா வாழறார். நான் அவரை வந்து குறை சொல்ல மாட்டேன். கேட்டீங்களா நண்பர்களே? அது மட்டும் இல்ல, அவர் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கிறார். அவரு டவுன் டு எர்த்.
அவர் நான் தான் பெரியவங்க அப்படின்னு அவர் நினைச்சது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் தயாரிப்பாளருக்கும் சரி, இயக்குனருக்கும் சரி, எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கணக்கச்சிதமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ரசிகர்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை, மக்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை அவர் கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு அடுத்து உள்ள எந்த நடிகரும் பாத்தீங்கன்னா அது போல யாருமே நடக்கிறது இல்லை. மக்களுக்கும் சரி, ரசிகர்களையும் மதிக்கிறது கிடையாது, இயக்குனர்களையும் மதிக்கிறது கிடையாது, தயாரிப்பாளர்களையும் மதிக்கிறது கிடையாது. இவங்கெல்லாம் எப்படி தலைவருடைய அந்த குணத்தை இவங்கெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு அவரு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு. அந்த வீடியோ கிளிப் இதோ உங்களுக்காக. அடுத்து இருக்கிறவங்க யாரையும் மக்களை மதிக்கிறது இல்ல, ரசிகனை மதிக்கிறது இல்ல, ப்ரொடியூசரை மதிக்கிறது இல்ல. ஓகே நண்பர்களே, தலைவருடைய குண அதிசயத்தை பத்தி அவ்வளவு அற்புதமா பேசியிருக்காரு நம்ம ராஜன் சார் அவர்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.